2026 டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. நம்ம நேற்று கிளாஸில் டெஸ்ட்டு 2 போட்டு பார்த்தோம். டெஸ்ட்டு 2 போடாதவங்க டெஸ்ட்டு 2 போட்டு பாருங்கள். இன்றைக்கி டெஸ்ட்டு 3 போட்டு பார்க்கலாம். மனித உரிமைகள் லெசனோட புக் மெட்டீரியல் அண்ட் ஒன்லைனர் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பில் தந்திருந்தேன். எல்லோரும் டவுன்லோட் பண்ணி எல்லோரும் படிச்சிட்டிங்களா? படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க நம்ம இப்போ டெஸ்ட்டு 3 போட்டு பார்க்கலாம். டெஸ்ட்டு 3 எந்த லெசன்லேருந்து நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம்? 9th ஸ்டாண்டர்டில் பாலிட்டி லெசன் 4 மனித உரிமைகள் அப்படிங்கிற இந்த பாடத்திலேருந்து தான் இன்றைக்கான டெஸ்ட்டு. இந்த பாடத்திலேருந்து சிம்பிளாக ஒரு 20 கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டினை நீங்களும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் போட முடிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இந்த டெஸ்ட்டு போட போகலாமா? நம்ம இப்போ டெஸ்ட்டு போட முன்னாடி எப்பயும் போல் எல்லோரும் கமெண்டில் நான் 2027 ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு கமெண்ட் போட்டு விடுங்க. கமெண்ட் போட்டிங்களா? போடாதவங்க போட்டுருங்க. வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி டெஸ்ட்டு 3 இப்போ போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகள் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. 1. இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராடினார். 2. இந்தியர்கள் உள்ளிட்ட வெள்ளையர்கள் அல்லாதவர்களுக்கு எதிராக நிலவிய இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராடியவர். 3. காந்தியின் சத்தியாகிரகம் என்ற அமைதி வழி போராட்டம் உருவான இடம் இந்தியா. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. ஆன்சர் சி. ஏன் இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா காந்தியின் சத்தியாகிரகம் என்ற அமைதி வழி போராட்டம் உருவான இடம் இந்தியா கிடையாது, தென்னாப்பிரிக்கா. செகண்ட் கொஸ்டின், மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள மொத்த உறுப்புக்கள் எத்தனை? ஆன்சர் டி, 30 உறுப்புக்கள். தேர்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிய. ஃபர்ஸ்ட் ஒன், போக்சோ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. செகண்ட், குழந்தைகளுக்கான கட்டணமில்லா இலவச உதவி மைய எண் 1098. தேர்ட் ஒன், தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1979. ஃபோர்த் ஒன், இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் 2004. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா 3வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் 1979 கிடையாது, 1989. இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் 2004 கிடையாது, 2005. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்தக்கூடாது என்ற சரத்து எந்த அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஃபிஃப்த் ஒன், கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று, உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் போன்றவை. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவு ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். ஆன்சர் சி. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. கூற்று ஏன் தவறுன்னா உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் போன்றவை கிடையாது, இரு பக்கங்கள் போன்றவை. ஒருங்கிற வார்த்தைக்கு பதிலாக அங்கே என்ன வரும்னா 2ன்னு வரணும். அதுதான் சரியான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், அரசு நிறுவனங்களில் தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு சாதாரண குடிமகனும் மனு கோரி பெறலாம். தகவல்களை எத்தனை நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ளலாம்?
இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதாவது தகவல் வேணும்னு சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா, மனு கொடுத்ததுக்கப்புறம் 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தகவல் வேணும்னு கேட்டீங்களோ அந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு எத்தனை நாளுன்னா 30 நாட்கள். 30 நாட்களுக்குள்ளே அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பொறுத்துக. பிற்படுத்தப்பட்டோர் 26.5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்கள் 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் 20%, ஆதிதிராவிடர் 18%, பழங்குடியினர் 1%. இந்த கொஸ்டின் எல்லாமே இடஒதுக்கீடு பற்றி. பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இடஒதுக்கீடு வந்து 20%, ஆதிதிராவிடருக்கு இடஒதுக்கீடு வந்து 14%, பழங்குடியினருக்கு வந்து 1%. ஆன்சர் ஏ. அப்படியே டைரெக்டாக தான் இருக்குது. எல்லோரும் அப்படியே டைரெக்டாக படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினோட ஆன்சரை. ஆன்சர் ஏ 1, 2, 3, 4, 5. 8th one. கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு எதற்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது? ஆன்சர் பி, அமைதிக்கான நோபல் பரிசு. 9th one. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? வாக்களிக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, அரசியல் உரிமை, இந்து வாரிசு உரிமை சட்டம், சுதந்திர உரிமை சட்டம். குழந்தை தொழிலாளர் 2005. ஆன்சர் ஏ, அனைத்தும் தவறு. ஏன் அனைத்தும் தவறுன்னா, வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை என்னன்னா சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை என்னன்னா பண்பாட்டு உரிமை, இந்து வாரிசு உரிமை சட்டம்னா என்னன்னா 2005. குழந்தை தொழிலாளர்னா சுரண்டலுக்கான உரிமை. இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள மொத்த உரிமைகள் எத்தனை? ஆன்சர் ஏ, 7 உரிமைகள். கைலாஷ் சத்யார்த்தி பற்றிய சரியான கூற்றுகள் என்னென்ன சரியான கூற்றுகள்னு கீழே பார்க்கலாம். 1. பச்பன் பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பை கைலாஷ் சத்யார்த்தி உருவாக்கினார். ஆமாம், உருவாக்கினார், கரெக்டு. குழந்தை உழைப்பு, கொத்தடிமை கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்து சுமார் 86,000 குழந்தைகளை மீட்டுள்ளார். ஆமாம், 86,000 குழந்தைகளை மீட்டுள்ளார், இதுவும் கரெக்டு. 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினார். இதுவும் கரெக்டு தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் பி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பி, 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள் சரியான கூற்றுகள்? 1. இச்சட்டம் 19 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. குழந்தைகளின் உடல், மன, அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியை உறுதி செய்கிறது. 2. குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். 3. பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. 4. போக்சோ சட்டம் 2019ஆம் ஆண்டில் திருத்தம் செய்யப்பட்டது. ஆன்சர் பி, 3 கூற்று சரியானது. இதில் மொத்தம் 4 கூற்று இருக்குது. அதில் 3 கூற்று தான் சரி. எந்த ஒரு கூற்று தப்புன்னா ஃபஸ்ட்டு 1 கூற்று தான் தப்பு. ஃபஸ்ட்டு 1 என்ன தப்புன்னா, இச்சட்டம் வந்து 18 வயது வரை உள்ளவர்களை தான் குழந்தைகள்னு சொல்லி வரையறுக்குது. என்னன்னு சொல்லுது? இச்சட்டம் வந்து 18 வயது வரை உள்ளவர்களை தான் குழந்தைகள் என வரையறுக்குது.
19 கிடையாது. அங்கே என்ன வரணும்? 19க்கு பதில் 18ன்னு வந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. குழந்தைகளின் உடல், மன, அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியை உறுதி செய்கிறது. மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அதோட இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14th கொஸ்டின். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள். ஆன்சர் டி. டிசம்பர் 10, 1948. 15th கொஸ்டின். சுதந்திர உரிமை பற்றிய சரியான கூற்றுகளானது. 1. பேச்சுரிமை. 2. ஆயுதமின்றி கூடும் உரிமை. 3. சங்கங்கள் அமைக்கும் உரிமை. 4. இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கும் உரிமை. ஆன்சர் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஆன்சர் சி 1, 2, 3, 4 சரி. 16. ஒரு மனிதனுடைய உரிமை. அடுத்து அந்த வேர்டு என்னென்னா அச்சுறுத்தப்படும் போது. ஓகேங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஏ. ஜான் எஃப் கென்னடி. நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வாசித்து விடுறேன், கேட்டுக்கோங்க. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது. ஓகேங்களா? அங்கே என்ன வரணும்? அச்சுறுத்தப்படும் போது. ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஏ. ஜான் எஃப் கென்னடி. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. ஆன்சர் சி. 2007. 18வது கொஸ்டின். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள் பற்றிய சரியான கூற்றுக்கள். எந்தெந்த கூற்றுக்கள் சரின்னு சொல்லி பார்க்கலாங்களா? 1. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியனவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரித்தல். 2. இவ்வாணையத்தில் ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் உள்ளனர். 3. இவ்வாணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. 4. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகளும் செய்யலாம். ஆன்சர் சி. அனைத்தும் சரி. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான். 4 ஸ்டேட்மெண்ட்டையுமே படிச்சுக்கோங்க. 19. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ. அக்டோபர் 12, 2005. 20. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் சரத்து. ஆன்சர் சி. சரத்து 45. எல்லோரும் என் கூடவே டெஸ்ட் போட்டு பார்த்தீங்களா? டெஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டிங்களா? நீங்கள் இந்த 20 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. டெஸ்ட்டு 4க்கான புக் மெட்டீரியல் அண்டு ஒன்லைனர் மெட்டீரியல் ரெண்டையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லோரும் நாளைக்கோட டெஸ்ட்டுக்கு படிச்சிருங்க. நாளைக்கு நம்ம டெஸ்ட்டு 4 எந்த பாடத்துலேருந்து போட்டு பார்க்க போகிறோம்னா அரசாங்க அமைப்புகள் பாடத்தோட புக் மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணிடுறேன். எல்லோரும் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் படிச்சிருங்க. நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டெஸ்ட் போட்டு பார்க்கட்டும். தேங்க்யூ வெரி மச்.